வணக்கங்க. அர்ஜுன் அர்ஜுன் சம்பத்துங்களா? ஆமாங்கய்யா. வணக்கம். நான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாநில துணைச் செயலாளர். என் பேர் மண்ணை ரமணி. நீங்க ஒன்றும் இல்லை, தலைவர் திருமாவளவனை அயோக்கியன் என்றும் தவறான வார்த்தைகளால் ஒரு பொதுத்தளத்தில் ஒரு மிகப்பெரிய மக்கள் தொகையை கொண்ட கொள்கை கொண்ட ஒரு கட்சியினுடைய தலைவரை நீங்க இப்படி அறகுறையா தவறா ஒரு அரைவேக்காட்டுத்தனமா பேசுவது எந்த விதத்தில் நியாயம்? அவர் சனாதன தர்மத்தை அழிப்பேன் அப்படின்னு விடுதலை சிறுத்தை மேடையில பேச பரவாயில்ல. அவர் பிற மதத்தவர் ஏற்பாடு செஞ்சிருக்கிற மதவெறியர்கள் ஏற்பாடு செஞ்சிருக்கிற கூட்டத்துல போய் நான் அம்பேத்கர் சில பக்கத்துல அவங்க வந்தாங்கன்னா விடமாட்டோம், நீ வந்துருவியா பாத்துருவியா, நீ தூக்கு போட்டு தூங்கு இப்படி பேசுறது நியாயமா? நான் என்ன கேக்குறேன்னா, சனாதன தர்மத்தை அழிப்போம். நான் என்ன இருங்க இல்ல நான் இருங்க, நான் என்ன சொல்றேங்க, சனாதன தர்மத்தை எதிர்ப்போம் என்று தலைவர் திருமாவளவன் பேசுவது சரி. சனாதன தர்மம் என்பது இந்த இந்திய நாட்டு, நான் என்ன இருங்க, நான் சொல்றது கேளுங்க. நீங்க சொன்னீங்கல்ல, இப்போ இவ்வளவு நேரம் நீங்க சொன்னீங்க, நான் கேட்டல. சனாதன தர்மம் என்பது இந்த மக்கள், இந்து மக்களுக்கு இருக்கக்கூடிய பார்ப்பனர்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு சனாதன தர்மம் தான் அது. அந்த சனாதன தர்மத்துல இங்கே எங்களுடைய புரிதல் புரட்சியாளர் அம்பேத்கருடைய கருத்துக்களை, தந்தை பெரியாரின் கருத்துக்களை, காரல் மார்க்ஸ் கருத்துக்களை பேசிய உள்வாங்கி நாங்கள் எங்களுக்கு தெரியும். நான் சொல்றது இங்க பாருங்களா, நான் என்ன சொல்றேன்னா, சனாதன தர்மத்தை எதிர்ப்பு நான் இந்து தானே எதிர்க்கிறேன். பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவில் பேசணும்னாக்கா, நான் சொல்றது கேளுங்க, பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவில் நாங்க பேசுறோம்னாக்கா, பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா என்ன மார்போடு கட்டி தழுவி சகோதரனாக தோழனாக இங்க என்ன கட்டி தழுவி மார்போடு கட்டி தழுவுகிறான். ஆனால் இந்து தர்மத்தில் இருக்கக்கூடிய பார்ப்பனர்கள் இருக்கக்கூடிய இங்க பாருங்க, நான் என்ன கேட்கிறேன்னா, இங்க பாருங்க, நான் என்ன கேட்கிறேன்னா, உங்களை நான் என்ன கேட்கிறேன்னா, நீ ஏங்க நான் இங்க பாருங்க, கொண்ட கொள்கை இல்லையா சரியில்லையா என்பது இன்னைக்கு 40 லட்சம் தொண்டர்களை, 40 லட்சம் உறுப்பினர்களை கொண்ட பேர் இயக்கங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அவன் இந்து தான். பெரும்பான்மையா இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியில தலைவர் திருமாவளவனை ஏற்றுக்கொண்டு, தலைவர் திருமாவளவன் உயிருக்கு உயிரா நேசித்துக் கொண்டு இருக்கும் அனைவரும் இந்து தான். நாங்க பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவோட சேர்றோம், அந்த மேடையில பேசுறோம்னா அவன் என்ன மார்போடு கட்டி தழுவுறான், சமத்துவத்தை பேணி காக்குறான், சகோதரத்துவத்தை கடைபிடிக்கிறான். இந்த இந்து தர்மத்தில் இருக்கக்கூடிய பார்ப்பன ஆதிக்க சாதி வெறி பிடிச்ச அயோக்கியன் உங்களை போன்ற கைக்கூலிகளை, உங்களை போன்ற ஐயோக்கியர்களை, உங்களை போன்ற கைவாழ்த்தனம் பண்ணவர்களை கூடத்தை வச்சுக்கிட்டு இந்து மக்கள் கட்சி என்கிற கட்சியை வைத்துக்கொண்டு நான் இந்த பாருங்க கடைபிடிக்கிறான். இந்த இந்து தர்மத்தில் இருக்கக்கூடிய பார்ப்பன ஆதிக்க சாதி வெறி பிடிச்ச அயோக்கியன் உங்களை போன்ற கைக்கூலிகளை, உங்களை போன்ற ஐயோக்கியர்களை, உங்களை போன்ற கைவாழ்த்தனம் பண்ணவர்களை கூடத்தை வச்சுக்கிட்டு இந்து மக்கள் கட்சி என்கிற கட்சியை வைத்துக்கொண்டு நான் இந்த பாருங்க நான் என்ன சொல்றேன்னா, நீங்க இந்து தர்மத்தை ஏத்துக்குங்க, எங்களுக்கு கவலை இல்ல. நீங்க மனு தர்மத்தை கடைபிடிங்க, அது எங்களுக்கு கவலை இல்ல. இந்து தர்மத்தை ஏத்துக்கிட்டு பார்ப்பனர்களுக்கு, அடிவடிகளுக்கு RSS இருக்கக்கூடிய நீங்க அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்ல. நான் என்ன கேட்கிறேன்னா, ஒரு அவையில பேசுற போது அயோக்கியன் என்று பேசுவது எவ்வளவு அருவருக்கத்தக்க வேலை அது. யார் உங்களை பேசினாரா? அர்ஜுன் சம்பத் அயோக்கியன் சொன்னாரா? அர்ஜுன் சம்பத் கைவாளின்னு சொன்னாரா? அர்ஜுன் சம்பத் மோசமான சொன்னாரா? அர்ஜுன் சம்பத் திருட்டு பையன் சொன்னாரா? அர்ஜுன் சம்பத் ஐயோக்கியன் சொன்னாரா? இங்க பாருங்க, இது நான் சொல்றேங்க. நீங்க அதாவது தலைவர் திருமாவளவன் கர்நாடகாவில் பெங்களூர்ல ஒரு மேடையில கலந்துகிட்டு அங்க பேசும்போது, நான் திருமாவளவன் மேடையில் இருந்து விரட்டடிக்கப்பட்டார் என்று ஒரு தவறான செய்தியை பரப்புகிறவர்கள் மறுநாள் அவர் பத்திரிகையில் பேட்டி கொடுக்கிறார்கள். என்ன, தலைவர் திருமாவளவனை நாங்கள் தலைவராக மட்டும் ஏற்றுக்கொள்ளவில்லை, எங்களுடைய குலசாமியாக ஏற்றுக்கொள்கிறோம் என்று உங்களுக்கு மறுபடி செய்தி சொல்றாங்க. அதற்கு தான் சொன்னாரு, மானங்கட்டவர்களே, உங்களுக்கு சூடு இருந்தால், சொரணை இருந்தால் தூக்கு போட்டு தொங்குங்கள் என்று இரட்டடிப்பு. எதுக்கு என்ன பேசினாரு? இன்னொரு இடத்துல என்ன பேசினாரு? போய் மாலை போட போகும்போது அவர் கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சு, நீ அம்பேத்கர் சிலை பக்கம் வந்துருவியா, நீ ஏங்க அம்பேத்கருக்கு துரோகம் செய்துவிட்டு, அம்பேத்கரனுடைய கருத்துக்களை இரட்டடிப்பு செய்துவிட்டு, அம்பேத்கரனுடைய பிள்ளைகளை தவறாக செய்துவிட்டு நீங்கள் பேசினால் என்று அம்பேத்கருக்கு மாலை போடுவதற்கு உங்களுக்கு யோக்கியம் இருக்கு? நான் கேட்கிறேங்க,
நான் கேட்கிறேங்க, அம்பேத்கருக்கு மாலை போடுவதற்கு அம்பேத்கருடைய அரசியலமைப்பு சட்டத்தை ஒழிக்க வேண்டும் என்று நினைக்கிற நீங்கள், அம்பேத்கருடைய அரசியலமைப்பு சட்டம் இருக்கக்கூடாது, மனு தர்மம் வேண்டும் என்று சொல்லுகிற நீங்கள் வந்து அம்பேத்கர் சிலைக்கு மாலை போடுவதற்கு உங்களுக்கு யோக்கியதை இருக்கு உங்களுக்கு? எப்படி என்ன சொல்றீங்க? நான் கேட்கிறேன் உங்கள, இருங்க சம்பத்தண்ணா இங்க பாருங்க, நான் கேட்கிறேன் இன்றைக்கு சுதந்திரம் அடைந்து இத்தனை ஆண்டு காலம் ஆகியிருக்கிறது. இன்றைக்கு மனு தர்மத்தின் அடிப்படையில் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறதா, சட்டத்தின் அடிப்படையில் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறதா? மனசாட்சி தொட்டு உங்களுடைய சொல்லுங்க பார்க்கலாம். என்ன நடக்குது சட்டத்தின் அடிப்படையில்? சட்டத்தின் அடிப்படையில் நடக்குதா? இன்னைக்கு வந்து பொது வெளியில, பொது தளத்துல, சாலையில இன்றைக்கு தாழ்த்தப்பட்ட மக்கள் பொது வெளியில் பிணத்தை தூக்கி கொண்டு செல்ல முடியுதா? சாலை போடுவதற்கு உங்களுக்கு யோக்கியதை இருக்கு உங்களுக்கு? எப்படி என்ன சொல்றீங்க? நான் கேட்கிறேன் உங்கள, இருங்க சம்பத்தண்ணா இங்க பாருங்க, நான் கேட்கிறேன் இன்றைக்கு சுதந்திரம் அடைந்து இத்தனை ஆண்டு காலம் ஆகியிருக்கிறது. இன்றைக்கு மனு தர்மத்தின் அடிப்படையில் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறதா, சட்டத்தின் அடிப்படையில் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறதா? மனசாட்சி தொட்டு உங்களுடைய சொல்லுங்க பார்க்கலாம். என்ன நடக்குது சட்டத்தின் அடிப்படையில்? சட்டத்தின் அடிப்படையில் நடக்குதா? இன்னைக்கு வந்து பொது வெளியில, பொது தளத்துல, சாலையில இன்றைக்கு தாழ்த்தப்பட்ட மக்கள் பொது வெளியில் பிணத்தை தூக்கி கொண்டு செல்ல முடியுதா? யார் ஏன் நீங்க அப்புறம் இந்து மதத்தில் சொல்லி அங்க போய் நிக்கிறீங்க? நீங்க வாங்க விவாதிங்க. திருமாவளவன் மேல குற்றம் இருந்தா, குறை இருந்தா வாங்க பேசுங்க. நீங்க சனாதன சக்தியோட சேர்ந்துக்கிட்டு, சாதி வெறி பிடிச்ச அயோக்கியனோட சேர்ந்துக்கிட்டு, RSS கும்பலோட சேர்ந்துக்கிட்டு, சாவர்கர் என்ன யாரு சாதி வெறி பண்றான்? பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா வந்து பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா இருக்கிறவங்க பொது வெளியில பிணத்தை எடுத்துட்டு போக கூடாதுன்னு சொல்றாங்களா? பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவில் இருக்கிறவங்க பொது ஜனத்துல முஸ்லீம் மதவெறியர்கள், குண்டுவெடிப்பு கைதிகள் உக்கடத்துல குண்டு வச்சு 60 மக்கள் செத்து போனாங்க சார். எல்லா சமூகத்திலையும் அயோக்கியம் இருக்கான், எல்லா சாதியிலையும் அயோக்கியம் இருக்கான், எல்லா சாதியிலையும் குற்றவாளி இருக்கான். அதற்காக ஒரு மதத்தை திட்டமிட்டு பரப்புவது அரசியல் அறியாமை. ஒரு மதத்தின் மீது பேசுவது என்பது அலுப்பத்தனமான அரசியல். அது சிறுத்தை மேடை ஓட்டி இந்து மதத்தை விமர்சனம் பண்ணுங்க. இன்னொரு மதத்துக்கார ஒரு மதவெறியர் போடுற மேடையில போய் அவன நீங்க வந்து இஸ்லாமியர்களை ஒட்டுமொத்தமா மதவெறியர் சொல்ல உங்களுடைய அரசியல் அறியாமைங்க. அது உங்களுடைய அரசியல் அறியாமை. உங்களுக்கு ஒற்றை நோக்கம் என்னவென்று சொன்னால், சங்கர மடத்தினுடைய கைகூலியாக இருப்பது உங்களுடைய நோக்கம். சங்கர மடத்தினுடைய கைகூலியாக இருப்பது உங்களுடைய நோக்கம். RSS கைகூலியாக இருப்பது உங்களுடைய நோக்கம். சனாதன சக்திகளோடு கைகோர்த்துக் கொண்டு உங்களுடைய பிழைப்புக்காக பேசுவது என்பது இது வந்து அப்பட்டமான சாதி வெறி. இது உட்சாதியில் இருக்கக்கூடியவர்களை, தாழ்த்தப்பட்ட மக்களை, ஒடுக்கப்பட்ட மக்களை விலை கொடுத்து விட்டு அவர்களுக்கு பணிவிட செய்யக்கூடிய ஒரு மோசமான அரசியல் செய்து கொண்டிருக்கிற நீங்கள், தலைவர் திருமாவளவனை அகில இந்திய அளவில் போற்றக்கூடிய அளவிற்கு என்னுடைய மாநிலத்துக்கு வாருங்கள், என்னுடைய மாவட்டத்திற்கு வாருங்கள் என்று இன்றைக்கு இருகரம் கூப்பிடுகிற அளவுக்கு அரசியலை நாகரிகமாக செய்து கொண்டிருக்கிற தலைவர் திருமாவளவன். சம்பத்தண்ணன் அவர்களே, உங்களை நான் மீண்டும் மரியாதையோடு கேட்கிறேன், உங்களுக்கு விமர்சனம் செய்ய வேண்டும் என்று இருந்தால் தலைவர் திருமாவளவன் நீங்க தெரிவிச்ச கண்டனம், நீங்க சுட்டிக்காட்டி இருக்கக்கூடிய தவறு, அது தவறு என்றால் நான் திருத்திக் கொள்கிறேன்.